ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மணி பிளான்ட் வளர்ப்பு முறைகள் பத்தி தாங்க பார்க்க போறோம். மண்ணில் எப்படி வளர்க்கலாம், தண்ணியில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிட்டு மணி பிளான்ட் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். போன வீடியோல கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, மணி பிளான்ட் வளர்க்கறது பத்தி டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க மட்டும் கேட்கிற கேள்வியில எங்கிட்ட நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். சரி, அது வந்து ஷேர் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். போன வாரம் கூட எங்க தம்பி வரும்போது கேட்டிருந்தான், எப்படிக்கா வீட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு தொட்டில் அழகா வந்து மணி பிளான்ட் வளர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சோ இது வளர்க்கறத பத்தி யாருக்குமே தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சோ நானுமே வந்து மணி பிளான்ட் வளர்க்குற புதுசுல நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இது மணி பிளான்ட் வந்து சீக்கிரமா வளரக்கூடிய ஒரு செடினாலும் சீக்கிரமா 10-15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேர் விட்டுரும். தண்ணியில வச்சாலும் சரி, மண்ணில் வச்சாலும் சரி. நான் வந்து அடிக்கடி பிடிங்கி பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போ வந்து வேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பு மட்டும் யாருமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பிடிங்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து செத்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து செடிங்க வளர்க்கும் போது அது வந்து வேர் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து பண்ணாம இருந்தாலே வந்து செடி வந்து சூப்பரா வளர ஆரம்பிக்கும். சரி, இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இண்டோர் பிளான்ட்டை தான் வச்சுருக்கேன். ஒரு 12 இன்ச் பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். இது வந்து வச்சு கூட ஒரு 7 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இண்டோரில் வந்து வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை வெயிலில் எடுத்து வச்சாலே போதும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினாலே போதும். நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உரம் கொடுத்தா செடி வந்து செழிப்பாக வளரும், அந்த உரம் கொடுத்தா செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த உரமும் தேவையில்லை. நீங்க முதல் மண் கலவை வந்து செடி வைக்கும் போது நீங்க வந்து கலக்கி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து செடிக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும். நீங்க இடையில எந்த ஒரு உரமும் வந்து அதுக்கு போடணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பு மண்ணில் தான் நான் வந்து வச்சிருக்கேன் செடி. ரொம்ப வந்து மண்ணு தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வந்து சாஃப்டாவும் நல்லா பொலபொலன்னு இருக்கணும். அந்த மண்ணில் வச்சீங்கன்னாவே நல்லா வேர் விட்டு அந்த செடி பார்க்கறதுக்கே நல்லா செழிப்பா வளரும். அந்த மாதிரி மண்ணில் வைங்க. நீங்க களிமண்ணை தவிர நீங்க எந்த மண்ணை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப இறுகி போன மண்ணை யூஸ் பண்ணாம நல்லா பொலபொலன்னு இருக்கிற மண்ணை வந்து எடுத்துட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுங்க. இது கூட நீங்க வந்து உரம் கலக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தொழு உரம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மணி பிளான்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டோர்லயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லயும் வளர்க்கலாம். இண்டோர்ல வந்து மண்ணுலயும் வளர்க்கலாம், தண்ணிலையும் வளர்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல மண்ணுலயும் வளர்க்கலாம், தண்ணிலையும் வளர்க்கலாம். ஆனா தண்ணியில வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிழல் பகுதியில வச்சு வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா வெயில்ல வச்சீங்கன்னா இலைகள்லாம் வந்து பழுப்பு நிறத்துல வந்து ஆகிடும். ஸோ அதனால வெளியில வந்து தண்ணியில வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிழல் பகுதியில பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இதுக்கு வந்து எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி ஊத்தினாலே போதும். இந்த செடி வந்து அவ்வளோ வந்து கிரீனிஷா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் நம்ம வெளியில போயிட்டு வரும்போது. இந்த செடிக்கு நடுவில் வந்து ஸ்டிக் மாதிரி வந்து வச்சிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து வச்சுட்டு அதுக்கு மேல வந்து சாக்கு வந்து சுத்தி வச்சிருப்பேன். இது குச்சி மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து இந்த மாஃப் இருக்குல்ல அதோட ஸ்டிக் தான். நீங்க வந்து பிவிசி பைப் கூட வச்சுக்கலாம். அது வந்து அடியில வந்து ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஸோ இது வந்து அப்படி இல்லை, மண்ணில் வந்து சீக்கிரம் அரிச்சிடும். லைட்டா இரும்பு தான் அதுக்குள்ளார வந்து இருக்கிறது வந்து அந்த ஸ்டிக்ல. ஸோ அதனால நீங்க வந்து பிவிசி பைப் வந்து உள்ளார வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு 7 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. இதோட வேர் மட்டும் பாருங்க எவ்வளவு நீளமா வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியும் 1 மீட்டர் 1.5 மீட்டர் இருக்கும். இது சுருங்கி இருக்கிறதுனால வந்து அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இருக்கும், ஒரு 1.5 மீட்டர் நீளமே இருக்கும், அந்த அளவுக்கு நீளமா இருக்கு வேறு. ஸோ இது வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாவே சூப்பராக வந்து வளர்க்கலாம். ஒரு சின்ன குழந்தைங்க கூட சூப்பராக வந்து வளர்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இது. பாருங்க,
இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக. ஏன்னா மண்ணில் வந்து அதிக சத்துக்கள் வந்து இருக்கும், தண்ணியில் வந்து கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் கையில் வச்சிருக்கிற செடி, முன்னாடி காமிச்ச செடி எல்லாமே வந்து தண்ணியில் வளர்த்த செடி தாங்க. இதோட வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இது வேர் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேர் வந்து எந்த அளவுக்கு பெருசா ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செடியோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்லயே வந்து இந்த செடியெல்லாம் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதோட இலைகள்லாம் வந்து இதுக்குள்ளார போட்டு வச்சிருந்தேன். அது நல்லா மக்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட வெறும் மண் இல்லை, ஸோ கொஞ்சம் தான் மண் இருந்துச்சு. அதில் வந்து இந்த இலையெல்லாம் போட்டு வச்சதுனால நல்லா மக்கி போயிருக்கு. அதே மாதிரி பாட்டிலையும் வந்து காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு மண் வந்து நல்லா சாஃப்டா அந்த வேர் வந்து போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு மண். இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து தொட்டு பார்த்தா ஒவ்வொரு மண் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போன மாதிரி இருக்கும், அதில் எந்த ஒரு சத்துமே இருக்காது. அந்த மண் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் செடி வந்து நல்லா வளராதுங்க. அதனால நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மண்ணை வந்து பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எந்த ஒரு செடியுமே நல்லா வளரும். இந்த மண்ணை வந்து ஒரு வாட்டர் கேன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அடியில் தண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே மண் போட்டிங்க அப்படின்னா தண்ணி அடியில் வந்து ட்ரைனேஜ் ஆகிட்டே இருக்கும். தண்ணி வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செடி அழுகிடும். அதனால அடியில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி எப்பவுமே ரிலீஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கட்டிங் பண்ணி நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இலைக்கு நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வேர் வர மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி மண்ணில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து வளர்ந்துடும். ஒரு 15 நாளுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வேர் வந்து வர ஆரம்பிக்கும் ஒயிட் கலரில். பாருங்க, இந்த இலைக்கு நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த தண்டை வந்து கட் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா வந்து செடி செழிப்பாக வளரும், இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா வந்து இலைகள் வந்து பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்பி நீங்கள் நிறைய ஃபெர்டிலைசர் வாங்கி செடிக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டு போயிடுங்க. அது மண் வந்து நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், செடி வந்து வளர ஆரம்பிக்காது. அது வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போயிடும். இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் ஆகிடும். சரி, அதையும் மீறி நீங்கள் வந்து உரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழு உரம், அதாவது மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த மக்கி போன உரம் வந்து நீங்க கொடுக்கலாம். இலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிரீனிஷா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அவ்வளவுதான், இந்த மாதிரி கட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மண்ணில் டைரக்டா வந்து நம்ம நட்டுடலாம். நட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து டெய்லி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். இது வந்து முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்காதீங்க. இந்த மாதிரி செடி முதல்ல நட்டு வளர்க்கும் போது ஒரு பக்கம் வெயிலும் ஒரு பக்கம் நிழல் இருக்கிற இடத்துல வைங்க. அப்படி இல்லைன்னா நிழலான இடத்துலையே வந்து வச்சு நீங்கள் வந்து வளர்க்கலாம். டைரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா செத்துரும். ஸோ அதனால் ஒரு பகுதி நிழலாகவும் ஒரு பகுதி வெயிலாகவும் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்தீங்கனாலே வேர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வச்ச ஒரு செடி தான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வேறு இந்த அளவுக்கு நீளமாக வந்து வந்திருக்கு.
ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே வந்து சீக்கிரம் வந்து வளர்ந்து வந்துடும். இது அவ்வளோதான். அப்படி மண்ணில் எடுத்து நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக தண்ணியில் வந்து அதே மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன். இது வந்து ஆர்ஓ வாட்டரில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேர் வந்து அழுகாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து சூப்பராக வளரும். 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தளிர்கள் வந்து உருவாகியிருக்கும். பாருங்கள், உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. இதோ பாருங்கள், ஒரு ஒரு தளிர் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய செடி தான் இந்த மணி பிளான்ட். ஸோ அவ்வளோதாங்க. தண்ணி மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நல்லா வந்து ப்ளூமிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மணி பிளான்ட் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உமாராணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.